இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பஞ்சர் ஆயிடுச்சா? அடடா, நீ பெரிய கிரியேட்டர் ஆச்சே. காத்தடிக்கிற மிஷின் ஒன்ன மினியேச்சரா பண்ணி கையில வச்சுக்கிட்டா இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஹலோ, முறைக்காத, இட்ஸ் a joke. ஓ, இதுக்கு பேரு ஜோக்கா? புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களோ? அது சரி, சிரிக்க தெரியாத ஆளுகிட்ட ஜோக் சொன்னதும் ஏன் மிஸ்டேக் தான். சரி சரி, லீவ் இட். சரியா மெயின்டைன் பண்ணாட்டி இப்படித்தான் வண்டிக்கும் உடம்பு முடியாம போகும். உடம்பு முடியாம போறதுக்கு இது என்ன மனுஷனா? ஆமா, வண்டியும் மனுஷன் மாதிரி தான். அதுக்கும் எனர்ஜிக்கு பெட்ரோல் போடுறோம், தேய்மன் ஆகுது, லைஃப் பீரியட் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. அதுவும் மனுஷன் மாதிரி தான். ஓஹோ, இதுவும் ஜோக்கோ? ஜோக்குனா முன்னாடியே சொல்லிடியா? இல்லனா சிரிப்பே வராட்டியும் எப்படியாவது கஷ்டப்பட்டு சிரிச்சிடுறேன். நோ நோ, இப்ப நான் சொன்னது ஜோக் இல்ல, பிலோசோபி. வண்டியும் மனுஷ மாதிரிங்கிறதும் ஒரு தத்துவம். நீயும் பிலோசோபியும். வண்டி ஒன்னும் இந்த மாதிரி மொக்க ஜோக்ல அடிக்காது. அதே மாதிரி ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நக்கலும் பண்ணாது. ஆமா ஆமா, அதே மாதிரி மனுஷனுக்கும் உடம்பு முடியலனா வண்டிக்கும் பிரச்சனை, ஆனா வண்டிக்கு ரிப்பேர் ஆனா மனுஷனுக்கும் பிரச்சனை. ஐயோ, கூல் கூல் கூல். நான் ஒரு நடமாடும் கூகுள் மேப் தெரியுமா? இந்த சைடுல ரைட்ல திரும்பி போனா ஒரு பைக் சர்வீஸ் கடை இருக்கு. ஆனா எப்படியும் 2-3 கிலோமீட்டர்ஸ் நீ நடக்கணும். நடந்துதான் போணும். ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப். புரியுதா? ஓகே ஓகே. அதான் உன்னோட வாய் தான் கிலோமீட்டர் கணக்குல நீளுமே. என்ன திட்டிக்கிட்டே நடந்து போ, ஃப்ரீயா தான் இருக்கும். இந்த வண்டிய பஞ்சர் பண்ணது நீயா தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இருக்கியா? உன்ன என்ன சாம்பார், உன் வேலையை பார்த்துட்டு போயா. நான் போறதெல்லாம் இருக்கட்டும், நீ போமா மினியேச்சர். போ போ பைத்தியக்காரா. ஏய் பாரு, நடந்து போறதுக்கு ஹெல்மெட் தேவையில்ல. ஐயோ, படுத்துறானே. யோ சாம்பார், நீ போ போ. அப்படியே போ போ போ. ஏய், ஹாப்பி ஜர்னி மினியேச்சர். ஐயோ, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே மேடம். நான் சொன்ன டீடைல மறக்காம அவங்க கிட்ட சொல்லி கிஃப்ட் பண்ண சொல்லிருங்க. ஓகே மேடம். ஓகே, ஷூர். பாய். என்ன பாஸ், இவ்ளோ நேரம்? டயர் பஞ்சர். அதான் பஞ்சர் போட்டு வரதுக்கு நேரமாச்சு. நானே நொந்து போய் வரேன். சரி, அப்புறம் நாளைக்கு அந்த சுபத்ரா மேடம் வீட்ல கொலு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. நாம பக்காவா ரெடி ஆகணும். அப்படியா? அது மட்டும் இல்ல, என் மேல அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ அத ப்ரூவ் பண்ற மாதிரி நம்மளோட வர்க் இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா பாஸ்? கலக்கிட மாட்டீங்க? அப்புறம் இவ்ளோ நேரம் ஒரு கிளையண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு போனாங்க. அப்படியா? யாரு? அதான் ஆன்லைன்ல gift வாங்குவாங்களே, லவ் பார்ட்டி, அவங்கதான். பேரு ஸ்ரீஜா. அவங்களா? குட். என்ன சொன்னாங்க? அத ஏன் கேக்குறீங்க பாஸ்? பார்ட்டி செம்ம ரொமான்டிக் வைப்ல இருக்கு. அவங்க லவ்வர் கிட்ட லவ் சொல்ல போகுதாம். ஓஹோ. அதனால நம்ம செஞ்சு கொடுக்கிற gift யூனிக்கா இருக்கணுமா, பொயட்டிக்கா இருக்கணுமா. அத பார்த்த உடனே அவங்க லவ்வர் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க காதல அக்செப்ட் பண்ணணுமா. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. இத்தனையும் சொல்லி 5000 அட்வான்ஸா கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கு வீட்ல கோலு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. நாளைக்கு புரோக்கரை கூப்பிட்டு ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பாக்குற ப்ராசஸ் ஆரம்பிக்க போறாளாம். அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு. நீ என் ஆசையெல்லாம் தீப்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்.
நீங்க இந்த வீட்டோட பவரை கையில எடுக்கணுங்கிறது தான். இததான் என் வீட்டுக்காரர் துபாயில இருந்து சொல்லிட்டே இருக்காரு. தீப்தி தான் அந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அண்ணி, இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? என் வீட்டுக்காரோட ஆசையும் ஏன் ஆசையும் எப்ப நிறைவேற போகுது? நாளைக்கே அந்த வேலையை நான் ஆரம்பிச்சிடுறேன். சுபத்ரா தேவி நாளைக்கு தானே ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்க போறா. அவ இருந்தா தானே அந்த குடும்பத்தையே எப்படி திசை திருப்புறன்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போறீங்க அண்ணி? நாளைக்கு பாரு. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். லலலலலா. லலலலலலா. ஐயோ சித்தி. ஏய் வர்ஷினி, என்னாச்சு இன்டர்வியூ? சூப்பரா? சூப்பர் சொதப்பு. அப்படியா? இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். உனக்கு இதை விட பெட்டர் கம்பெனி கிடைக்கும். இங்க பாரு, அக்கா உனக்காக ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், எக்ஸலென்ட் அக்கா. சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஷோ, தேங்க் யூ சோ மச் அக்கா. சித்தப்பா. ஏய் ஸ்லோ. ஓகே ஓகே ஓகே. சித்தப்பா, என்னம்மா? உங்க எல்லாருக்கும் நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? மட்டனா சிக்கனா? மட்டன் தான். யாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்குறதுல உன்னை அடிச்சுக்கவே முடியாதுமா. சரி, தாத்தா எங்க? தாத்தா உள்ளதாம்மா இருக்காரு. ஓகே ஓகே சித்தப்பா. தாத்தா, வாமா வாமா, உட்காரு உட்காரு. இந்தாங்க. அம்மாடி, இந்த உலகத்துல வயசானவங்களோட ஃபீலிங்ஸ யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லம்மா. தாத்தா, ஒருத்தர் செத்து போன பிறகு சமாதியில செத்தவனுக்கு பிடிக்கும்னு குவார்டர் பாட்டில வச்சு கும்பிடு போடுற உலகமா இந்த உலகம். அவங்க வச்சுட்டு போன பிறகு அங்க இருப்பான் பாரு வாட்ச்மேனு, அவன் குடிச்சிருவான் அத. செத்து போனவன் மனசு இத பார்த்து என்ன பாடுபடுன்னு யாருக்கா தெரியுமா? அந்த ஃபீலிங் எனக்கு தெரியுமா? தாத்தா, என்னோட ஒரே ஆசை, முக்கியமான ஆசை, அதை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்ன ஆசை? நீ கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கணுமா? இல்ல தாத்தா, அதெல்லாம் முடியாது. அப்படி சொல்லக்கூடாது கண்ணு. கல்யாணம் பண்ணிக்கலனா லைஃப் கம்ப்ளீட் ஆகாதுமா. ஐயோ ப்ளீஸ்மா, கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா? தாத்தா, இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃபே எனக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.